வணக்கம். புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி. இன்று காலை 10:20 வரை சுவாதி, அதன் பிறகு விசாகம். இன்றைய திதி வளர்பறை சப்தமி, யோகம் சித்த யோகம். மீன ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சூரியன் புதன் கேது, கன்னியில் சுக்கிரன், துலாமில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிரதோஷத்தின் போது சுவாமியை வலமிருந்து இடமாகவும் இடமிருந்து வலமாகவும் மாறி மாறி சுற்ற வேண்டும் என்கிறார்களே, அது சரியா? புரியல. அது சோமசூக்த பிரதட்சணம்ங்கிறது வேற ஒன்று. அது நீங்கள் வேண்டாம், நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க, விட்டுருங்க. நார்மலாகவே பிரதட்சணமே பண்ணுங்கள். நான் எங்கள் வீட்டிற்கு அருகிலே உள்ள இடத்தில் காக்காய் அடிக்கடி நிறைய வரும், நிறைய காகம் வரும். அவற்றுக்கு நான் பிஸ்கெட் வைப்பேன். அது தவறா? வைக்கலாமா? பிஸ்கெட் வைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம் யாரையும், நீங்களே பண்ணுங்கள். நாங்கள் பால் வியாபாரம் செய்கிறோம். எங்களிடம் நிறைய பால் இருக்கும். அதனால் அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், சஷ்டி, கிருத்திகை ஆகிய நாட்களில் அருகில் உள்ள கோவிலுக்கு பாலை இலவசமாக கொடுப்போம். இதை தொடர்ந்து செய்யலாமா? தாராளமாக செய். மீனாட்சி, ஒய்ஃப் ஆஃப் வெங்கடாஜலம், 3/24, பெருமாள் கோவில் தெரு, பூங்கோதை பேச்சிமுத்து, கேஎன் பாளையம். மனைவி கர்ப்பமாக உள்ளபோது கணவன் கடலில் நீராடக்கூடாது என்று கூறுகிறார்கள். மலை மீது உள்ள கோவிலுக்கு செல்லக்கூடாது என்றும் சொல்கிறார்கள். இது சரியா? இதற்கு என்ன காரணம்? ஆமாம், கணவன் சில மனைவி கர்ப்பமாக இருந்தால் கணவனுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. ஷேவ் பண்ணிக்க கூடாது. குழந்த பிறந்து 11ஆவது நாள் தீட்டு கழிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஷேவிங்கே பண்ணணும். முன்னெல்லாம் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. யாராவது ஒரு இளைஞன், திருமணமான இளைஞன் தாடியோடு வந்தான்னா, என்னடா வீட்டில் விசேஷமா, உண்மையை சொல்லு அப்படி தான் கேட்பாங்க. ஒன்றே அவன் குளிக்கலை 3 மாதம் ஆறுது அப்படின்பா. இதெல்லாம் காலங்காலமாக பின்பற்றி வந்த ஒரு சம்பிரதாயம். இப்போ எல்லாம் போச்சு. யாரை பார்த்தாலும் தாடி வச்சுட்டுருக்கான், ரா பிச்சைக்கார மாதிரி. முன்னெல்லாம் ஒரு விரதம் இருந்தால் ஷேவ் பண்ணிக்க மாட்டாங்க, தீட்சை வளர்ப்பாங்க. இந்த மாதிரி வீட்டில் விசேஷம் அப்படின்னா தாடி வளர்ப்பாங்க. ஏதோ ஒரு சபரிமலைக்கு போகிறோம், மாலை போட்டுக்கு போகிறோம்னா அதுக்கு ஒரு விரதம் இருப்பாங்க, அதுக்கு வளர்ப்பாங்க. சில பேர் ஏதோ ஒரு காரணத்துக்காக திருப்பதிக்கு வேண்டிக்குவாங்க, பெருமாளுக்கு முடி காணிக்க கொடுக்குறேன்னு சொல்லி திருப்பதி பெருமாளுக்கு எப்போ போக முடியறதோ அப்போ தான் போவாங்க. அது வரைக்கும் தாடி அப்படியே வச்சிட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நேர்த்தி கடனோ இல்லை ஒரு விரதமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் முன்னெல்லாம் வளர்ப்பாங்க. இப்போ யாரை பார்த்தாலும் தாடி. இதோ டைஃபாய்டு 3 மாதம் பெட் ரிடனாக இருந்துட்டு எழுந்து வந்த மாதிரி இருக்குது எல்லாம் மூஞ்சி. இவங்க என்ன கேட்குறாங்க? பூங்கோதை பேச்சு முத்து என்ன கேட்குறாங்க? கணவன் கடலில் நீராடக்கூடாது என்றும் மலை மீது உள்ள கோயில்களுக்கு செல்லக்கூடாது என்றும் சொல்லுகிறார்களே, அதுக்கு என்ன காரணம்னா அதுதான் சம்பிரதாயம். அதே மாதிரி 3ஆவதாக மனைவி கர்ப்பமாக இருக்கும்பொழுது கணவர் ஷவரம் செய்து கொள்ளக்கூடாது, ஷேவ் பண்ணக்கூடாது, தாடி வளர்க்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், சும்மாவே வளர்க்கக்கூடாது. காரணம் இல்லாமல் தாடி வளர்த்தா அதுவே தப்பும்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த காரணங்கள், ஏதாவது கோவிலுக்கு வேண்டுதல், இல்லை வீட்டில் மனைவி கர்ப்பவதியாக இருக்கிறது, இல்லைன்னா வேறு ஏதாவது. சில பேர் தந்தை இறந்தால் 1 வருஷம் ஃபஸ்ட் இயர் திவசம் பண்ணுற வரைக்கும் தாடி வளர்ப்பாங்க. அன்றைக்கி பண்ணிக்கிறது தான். அப்புறம் காரியம் பண்ணும்போது ஒரு ஷவரம் பண்ணுவாங்க, அதோடு சரி. அதை விட்டால் 1 வருஷம் கழித்து தான் அதுக்கப்புறமா பண்ணிக்குவாங்க. ஆப்தீகம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு கிரேக்கியம் ஒன்று பண்ணுவாங்க மறுநாள். ஆப்தீகம் முடிஞ்ச மறுநாள், பிரத்யாப்தீகம் முடிஞ்சு அதுக்கப்புறமா மறுநாள் தான் ஷவரம் பண்ணிக்கணும்னு இருக்குது சாஸ்திரம். அந்த மாதிரி எல்லாம் பார்த்ததில் அந்த மாதிரி பார்த்தாலும் ஒரு அர்த்தம் இருக்குது. இன்றைக்கி காரணம் இல்லாமல் வளர்க்குறாங்க, தப்பு. அது தர்திரம் தெரியுமா? தாடி வளர்த்தாலே தர்திரம்பாங்க எங்கள் வீட்டிலலாம். சும்மா தாடி வளர்க்கக்கூடாது. நல்லா க்ளீனாக ஷேவ் பண்ணிட்டு டிப்டாப்பாக ஜம்முன்னு துடுக்காக இருக்க வேண்டாமா? அப்படியே எல்லாம் ஒரு சோகமாக அப்படியே தாடியை வளர்த்துண்டு, உலகே மாயம் வாழ்வே மாயம், என்னடான்னா தாடி வளர்த்துட்ருக்கான்.
எனது நெற்றியில் விபூதி பூசிக்கொள்வது என் வழக்கம். இதை பழனியில் நான் வாங்கி இட்டுக்கொள்கிறேன். அந்த விபூதி ரசாயனம் கலந்து விற்பனை செய்கிறார்கள் என்று நெற்றி கருத்து போகிறது. ஆகையால் தாங்கள் எங்கு வாங்கி இட்டுக்கொள்கிறீர்கள் சொல்லுங்கள். ரசாயனம் கலக்காத விபூதி எங்கு கிடைக்கும்? நானும் பழனியில் தான் வாங்குகிறேன். பழனியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. அவங்க எனக்கு அனுப்பியே வச்சிடுறாங்க. விபூதி தீர்ந்துருச்சுன்னு ஃபோன் பண்ணால் உடனே அனுப்பிடுறாங்க. அதில் ரொம்ப ஹை கிளாஸ், ரொம்ப நைஸ் குவாலிட்டி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருப்பாங்க. பாட்டிலில் போட்ட விபூதி, வெறும் கவரில் பேக்கெட்லலாம் இல்லை, பாட்டிலில் போட்டு மூடி இருக்கும் பழனியில். அங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்து அதுதான் நான் இட்டுக்கிறேன். ரொம்ப வருஷமாக நான் அங்கேருந்து தான் வாங்கி இட்டுக்கிறேன். எனக்கு ஒன்றும் கருக்கலையே. 6 மணிக்கு மேல் நல்ல நேரம் உண்டா? ஏன் பார்ப்பதில்லை? பார்க்குறோமே, ஈவினிங்க்கு கூட இது இருக்குது. ராத்திரி கூட ஹோரை பார்த்து தானே எதுவுமே பண்ணுவோம். யார் சொன்னால் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நல்ல டைம் இல்லைன்னு உங்களுக்கு? கேஎஸ் உமாபதியா சார், நீங்களா கேட்குறீங்க? அப்படி ஆச்சரியமாக இருக்கு. பிதிர்தோஷம் உண்மை என்றால் முன்னோர்கள் சபிப்பார்களா? கண்டிப்பாக சபிப்பார்கள். அவர்களுக்கு உரிய நேரத்திலே செய்ய வேண்டியவற்றை செய்யலைன்னா அவங்க சாபம் போடுவாங்க. சாபம் உண்டு. கரிநாளில் முகூர்த்தம் வைப்பது நல்லதா? எப்படி சார் வைப்பாங்க? வைக்க மாட்டாங்க சார், யாருமே வைக்க மாட்டாங்க. கரி நாட்கள் எல்லா வருடமும் அதே தேதியில் வருமா? ஒரே மாதத்தில் ஒரே நாளில் தான் வருமா? ஆமாம். மாறுபட்டு வருமா? வராது. இந்த தேதியில் இந்தந்த டேட்டெல்லாம் கரிநாள்னால் வருஷம் அந்த டேட் கரிநாள் தான். டேட்டு தான், தமிழ் தேதி தான் கணக்கு அதுக்கு. ஜோதி உமாபதி கஸ்பா கஸ்பா ஆம்பூர் ஜோதி உமாபதி. அந்த கற்பக விநாயகர், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ரொம்ப ஈடுபாடு. எப்படியும் வருஷத்துக்கு ஒரு தரமாக அங்கே வந்துடுவேன். அதே மாதிரி குன்றக்குடி முருகனையும் ரொம்ப எனக்கு, அவர்கிட்ட பக்தி எனக்கு ரொம்ப ஈடுபாடு. குன்றக்குடி முருகன் ஆக்சுவலாக எங்கள் மாமனாருடைய குலதெய்வம். மாமனார் ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம். அவங்க குலதெய்வம் குன்றக்குடி முருகன் தான். அதனால் அவர் எங்கள் மாமனார் இருக்கும்போதே அது வருஷம் கூட்டு போவார் என் ஒய்ஃப் எல்லாம். இப்போவும் ஆனால் அந்த பழக்கம் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் சைடு குலதெய்வம் போகிறது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா வழி குலதெய்வம், அம்மா வழி குலதெய்வம், மாமனார் வழி குலதெய்வம், 3த்துக்குமே வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வருவோம். அதனால் குன்னக்குடிக்கு வரும்போதெல்லாம் நான் கற்பக விநாயகரையும் இதில் பிள்ளையார்பட்டியில் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வருவேன். அந்த சைடு வரும்போது சொல்கிறேன், திரு சிதம்பரம் அவர்களே, காரைக்குடியில் நாம் சந்திப்போம். ராசி கட்டத்தில் மாந்தி கிரகத்தின் பலன் என்ன? அது கிரகம் இல்லை, அது உபகிரகம்னு சொல்லுவாங்க, துணை கிரகம், சப் பிளானட். மாந்தி கிரகத்தால் நன்மையா தீமையா? ரெண்டுமே பண்ணும். நன்மை செய்யும் கிரகத்தோடு போய் சேர்ந்தால் நன்மையை தடுத்துரும், தீமை செய்யும் கிரகத்தோடு போய் சேர்ந்துட்டா தீமையை தடுத்துரும். அப்போ நன்மை. அதனால் அது எங்கே சேருது, யாரை பார்க்குதுங்கிறது தான் இப்போது பிரச்சனை. மாந்தி இருப்பதால் நன்மையா தீமையா என்பதை கேட்கிறார் மிஸ்டர் விஜயகுமார். மாந்தி கூட இருக்கிற கிரகம் எதுவும் செய்ய விடாமல் தடுக்கும் சார், அதுதான், வேறு ஒன்றும் பண்ணாது. அது நமக்கு தீமை செய்யும் கிரகத்தோடு போய் சேர்ந்தால் நல்லது. ஏன்னா தீமையை தடுத்துரும், அது லாஸ்ட் மினிட்டில் தடுத்துருமோ. மற்ற கிரகங்கள் கொடுக்கும் பலனை தடுக்கத்தான் முடியும், அதுக்கு தனியாக பலன் கொடுக்குற சக்தி கிடையாது. மாந்திங்கிறது சனியுடைய குழந்தை. எங்கள் பூர்வீக ஊர் இருக்க ஹரிகேசநல்லூர், அங்கே இருக்கிற சிவன் கோயிலில் ஜேஷ்டாதேவி மடியில் மாந்தியை உட்கார வச்சுட்டு தெற்க பார்த்துருக்காங்க அந்த அம்மா. ஜேஷ்டாதேவிங்கிறது சனியின் தேவி, சனியுடைய தர்மபத்னி. அந்த ஜேஷ்டாதேவி மடியில் மாந்தி உட்காண்டிருக்கார், சின்ன குழந்தையாக உட்காண்டிருக்காரோ. மாந்திங்கிற குழந்தையை தன் மடியிலே உட்கார வைத்து கொண்டு ஜேஷ்டாதேவி அருள் புரிகிறார். இந்த காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் எங்கள் ஹரிகேசநல்லூருக்குத்தான் போக வேண்டும். ராசிக்கு உள்ளேயே சந்திரன் இருந்தால் என்னது, மிளகு அல்லது மிளகுனால் ஆன உணவை சாப்பிட்டால் சதி ஆடுமா? சதியா? இந்த மாதிரி கேள்வி நான் கேள்விப்பட்டதே இல்லையா. அதிலும் நல்ல யார் கேட்குறா? நம்ம எம்ஜி ராம்குமார். எப்படி இப்படிலாம் கேட்குறீங்க நீங்கள்? மிளகுல கலந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கும் ராசியில் கிரகங்கள் இருக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? மிளகு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, சமையலில் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்குவாங்க. மிளகு பொதுவாகவே உடம்புக்கு நல்லது தான் அது. பட் நீங்கள் சொல்கிற அந்த ஜோதிடத்துக்கும் மிளகுல சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லையே. அதாவது இப்போ புதுசாக நிறைய என்னெல்லாமோ கிளப்பி விட்றாங்க சார், அதெல்லாம் நம்பாதீங்க. எதெல்லாமோ விளக்கேற்றுறாங்க. ஒரு அம்மா நிறைய கையில் பையெல்லாம் எடுத்துகிட்டு நான் கோயிலுக்கு போகிறேன் விளக்கேற்றுறேன் அப்படிலாம் சொன்னாங்க. என்ன இப்போ இது பேசிகிட்டு இருந்தேன், நாங்கள் தெரிஞ்சவங்க பேசிகிட்டு இருந்தோம். அப்போ
இதெல்லாம் பொட்டலம்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன், இன்றைக்கி எல்லாம் போட்டு ஏற்றிட போகிறேன் அப்படின்னா. என்ன பொட்டலம் அப்படின்னா தான் அந்த ஒரு இது கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்ட போகிறீங்களான்னு கேட்டேன். சிரிப்பு வந்துருச்சு அவங்களுக்கு. தாளித்து கொட்டுறதா என்னங்க கோவிலில் விளக்கேற்றுறதுக்கு எதுக்குங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க? இல்லை அதெல்லாம் போடணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு அப்படின்னா. ஒன்றும் வேணாம், திரி விட்டு எண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கேற்றுங்க, அவ்வளோதான். விளக்கேற்றுறதுக்கு என்னெல்லாம் வேணும்? ஒரு அகல், திரி, எண்ணெய், கொளுத்தத்துக்கு தீப்பெட்டி. இது தவிர என்னத்துக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இல்லைங்க. அதில் உளுந்து போட்டு விளக்கேற்றினா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அக்கா உளுந்து பொட்டலம் கட்டி வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. யார் இப்படிலாம் கிளப்பி விட்டாங்கன்னு புரியல எனக்கு. சிரிப்பாக வருது இருக்கிற அந்த கிண்டல் பண்ண அந்த அம்மா வேணும் அங்கே போய் தாளிச்சு கொட்டா போகிறீங்க கோயிலன்னு. ஃபன்னி, இட் இஸ் வெரி ரிடிகுலஸ். இப்படிலாம் எப்படி புதுசாக கற்பனை பண்ணி எதோ கிளப்பி விட்றாங்க. இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சம்மனை கோயிலுக்கு போங்க, சாமி தரிசனம் பண்ணிட்டு ஏதாவது தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லி வேண்டிட்டு சுற்றிட்டு வாங்க. ஏன் அங்கே அந்த வத்திப்பெட்டியை தூக்கிட்டு எண்ணெயை தூக்கிட்டு தான் அங்கே போயிட்டுருக்கீங்க? கோவிலுக்கு நீங்கள் விளக்கு போடணும்னு நினச்சா நீங்கள் ஒரு அரை கிலோவோ 1 கிலோவோ சக்திக்கு தகுந்த மாதிரி நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. குருக்கள்கிட்ட கொடுத்து சுவாமி சன்னதியிலலாம் விளக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லி எண்ணெயை கொடுங்க, அவங்க வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தேவஸ்தானமெல்லாம் அறநிலையத்துறையெல்லாம் ரொம்ப ஒன்றும் எண்ணெய்க்கெல்லாம் செலவு பண்ணுறதில்ல எனக்கு தெரிஞ்சு. அவங்க கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால் சேவார்த்திகளாகிய நாம், பக்தர்களாகிய நாம் தான் எண்ணெய் நன்கொடை செய்ய வேண்டும். நிறைய எண்ணெய் வாங்கி கொடுங்க கோயிலுக்கெல்லாம். வெறும் நல்லெண்ணெய் போகிறோம். நல்லெண்ணெய் தான் ரொம்ப வசதி விளக்கேற்றுறதுக்கு. நெய் தீபம் ஏற்றுறதை விட நல்லெண்ணெய் ஏற்றுறது இன்னும் சிறப்பு. திலதீப பிரியன்னு அவருக்கு பேர். சனீஸ்வரனுக்கு, சிவபெருமானுக்கெல்லாம் திலதீப பிரியன். திலதீபம்னா நல்லெண்ணெய் விளக்கு. உளுத்தம்பருப்பு, பயத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. பாவம். திதி சூன்யம் என்றால் என்ன? அன்றைக்கி எந்த திதியும் முழுமையாக வேலை செய்யாது. அதாவது இப்போ ஒரு மாதத்தில் 2 சதுர்த்தி வருதுன்னா ஒரு சதுர்த்தியை திதி சூன்யன்னு போட்டிருப்பாங்க. அந்த ஒரு சதுர்த்தியை தான் நம்ம சிராத்த காரியத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும், இன்னொன்று எடுத்துக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அதன் பலன் என்னங்கிற பலன்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒன்றும் நம்ம திதி கொடுக்கறதுக்கு திதி பார்ப்போம் இல்லையா? நம்ம வீட்டில் முன்னோர்கள் இறந்த திதியை வச்சு தான் அவங்களுக்கு தேவசம் பண்ணோம். டேட் ஆஃப் பர்த் கிடையாது, திதி தான் தேவசம் பண்ணோம். அப்போ பார்க்கும்போது நமக்கு அந்த திதி என்றைக்கு வருதுன்னு பார்ப்போம். ஒரு சில மாதங்களில் 2 தரம் அதே திதி வந்ததுன்னா என்ன பண்ணுவான், ஒன்றை சூன்ய திதின்னு போட்டுருவாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எது திதி போட்டிருக்கோ அதை யூஸ் பண்ணணும். சூன்யம்னா நில், ஜீரோன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அந்த வார்த்தையை கேட்டு பயந்துடாதீங்க. சூன்யன்னு ஒன்று, சூன்யம்னா நத்திங்னு அர்த்தம். அன்றாட நிகழ்வுகளுக்கு திதி சூன்யம் பார்க்க வேண்டுமா? கிடையாது. 108 திவ்ய தேசத்தில் 76வது தலமாக கேரளாவின் 12ஆம் தலமான திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் ஸ்தலம் உள்ளது. அஷ்டாங்க அஷ்டாஸ்தீர விமானம், தீர்த்தம் ராமதீர்த்தம், 22 அடி புஜங்க சயன கோலத்தில் மேற்கே காட்சியருள்கிறார் தாயார் மரகதவல்லி. பெருமாள் மார்பில் வாசம் செய்கிறார். யார் நமக்கு இது சொல்கிறா? அது BR கவிதை ராஜா, ஐயம்பேட்டை. ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 4இல் குரு, 7இல் சந்திரன், 2 கேந்திரங்கள்லையும் 2 சுப கிரகங்கள் உங்களை சிறப்பித்து கொண்டிருக்கின்றன, உங்களுக்கு யோகத்தை அளித்து கொண்டிருக்கின்றன. ராசிக்கு 4ஆம் இடமான கடகத்தில் குரு உச்சம், 7ஆம் இடமான துலாமில் சந்திரன், 4க்குடையவன் 7இல். இதெல்லாம் ரொம்ப அருமையான கிரக அமைப்பு. சும்மா கேட்குறதுக்கு ஏதோ சாதாரணமாக என்னமோ 4 குருவான் 7 சந்திரனா அவர் சார் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. அது பெரிய விஷயம் இருக்குது. அது உள்ள மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். பெரிய நல்லதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. பல வருடங்களாக முயற்சி செய்து நடக்காத விஷயங்களெல்லாம் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த நல்ல நேரங்கிறத பற்றி நான் ஏன் ரொம்ப திரும்ப அதை வலியுறுத்தி சொல்லுகிறேன், அறுதிட்டு சொல்லுகிறேன் என்றால், அந்த நேரத்தில் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா நடந்துடும். அந்த மாதிரி நாட்களை எல்லாம் நீங்கள் சும்மா விட்டுறக்கூடாது. அன்றைக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த டே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஐயோ இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காமல் இன்றைக்கி எதாவது பண்ணால் நடந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆர்வத்தோடு அதை செய்ய வேண்டும். அது உங்களுடைய சொந்த விஷயமாக இருக்கலாம், வியாபார விஷயமாக இருக்கலாம்,
அலுவலக பணியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. அதே போல் இன்றைய நாள் ஒரு நல்ல நாள், மிக சிறப்பான நாள், அற்புதமான நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக 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 அற்புதமான நாள். ரிஷப ராசி அன்பர்களெல்லாம் இன்றைக்கி கையிலே பிடிக்க முடியாது, எங்கேயோ போய்டும் உங்கள் லெவல். பணம் சும்மா கொட்டும், அப்படியே மழையாக கொட்டும், பணமழை. மிகப்பெரிய செல்வத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்க போகும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. மிகப்பெரிய செல்வத்தை பார்க்க போகிறீர்கள். வியாபாரம் நன்றாக நடைபெறும், பொருளாதாரம் சிறப்பாக முன்னேற்றம் அடையும், பணம் கொடுக்கல் வாங்கல் நன்றாக இருக்கும், குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது மிக மிக அற்புதமான நாள். மிதுனத்திற்கு இது ஒரு சிறப்பான நன்மை நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 2ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் புதன். இந்த குரு புதன் சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டே இருந்தால, அந்த புதன் நவுந்துருச்சு, கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வந்துடுது. இன்றைக்கி தான், இதை இப்போ தான் ஜஸ்ட் நவ், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால். அப்போ இனிமேல் கடகத்தில் குரு, சிம்மத்தில் புதன், சூரியன், அப்படி தான் வரும் கிரக அமைப்பு. மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சூரியன் புதன் கேது. சிம்மத்தில் சூரியன் புதன் கேது, கடகத்தில் குரு உச்சம் சோலோ, வேறு யாரும் கிடையாது அங்கே. அவர் இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுவார். கடகம் வேறு அவருக்கு உச்ச வீடு, வாரி கொடுப்பார். யார் யாருக்கு என்னென்ன யோகங்களை கொடுக்க வேண்டுமோ அதை எல்லாம் குரு கொடுப்பார். அது மிதுன ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலே குரு உச்சமடைந்திருப்பதால் அது வாக்குஸ்தானம், தனஸ்தானம் என்பதால் பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சியை கொடுத்து மிதுன ராசிக்காரர்களை செல்வந்தர்களாக்கி பார்த்து ரசித்து கொண்டிருப்பார் குரு என்று சொல்லலாம். எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நாள். ராசியிலேயே குரு வலுவாக உச்சம் பெற்றிருக்கின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. வலுவாக உச்சம் பெற்றிருக்கிறார் என்று சொல்வதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது? உச்சம் பெற்றிருக்கிறார் என்றால் போதாதா? அதுவே வலுதானே. வலுவாக உச்சம் பெற்றிருக்கிறார் என்று மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். சில வார்த்தைகள், சில ஃப்ரேசஸ் எல்லாம் ரிப்பீட் பண்ணணும். திரும்ப திரும்ப சொன்னால் தான் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். அந்த வலுவாக உச்சமடைந்த குரு கடகத்திற்கு இப்பொழுது வாரி வழங்கி கொண்டிருக்கிறது என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. கடகம் என்பது நாடாளும் யோகம் கொண்டது. இப்பொழுது நாடு ஆண்டு கொண்டு இருக்கிறது கடகம்தான். எனவே இந்த நேரத்திலே நன்மைகளை அதிக அளவிலே குரு செய்து கொண்டிருக்கிறது. எனவே கடகராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். 2ஆம் இடத்திலே உள்ள சூரியன் புதன் சேர்க்கை மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடமான தனஸ்தானத்திலே தனஸ்தானத்திற்கு அதிபதியான சூரியன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நேரம் என்பதால் பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. புதனும் உடன் சேர்ந்து விட்டது. 2 தனலாபாதிபதி புதனும் 2ஆம் இடத்திற்கு அதிபதியான அந்த புதன், தனஸ்தானாதிபதியாகிய புதன் இப்பொழுது ராசியிலேயே இருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பு. ராசியிலேயே சூரியன் இருக்கிறது, ராசியிலேயே புதன் இருக்கிறது, ராசியிலேயே கேதுவும் இருக்கிறது. இந்த 3 கிரக சேர்க்கை இப்பொழுது சிம்மத்திலே அமைந்திருக்கிறது. எனவே சிம்மத்திற்கு இது ஒரு நல்ல நேரம். ராசி அதிபதி ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதமான நேரம். கூடவே புதனும் சேர்ந்திருப்பதால் இன்னும் அதிக நன்மைகள் நடைபெறும். 1ஆம் தேதி, ஆவணி 1ஆம் தேதி கடகத்தில் இருந்தார் புதன். 2ஆம் தேதி விடிகாலம்பரம் வந்துட்டார். இன்றைக்கி தான் 2ஆம் தேதி. இன்றைக்கி தமிழ் தேதி 2. ஏர்லி மார்னிங் புதன் பெயர்ச்சி ஆகி வந்துருச்சு. எங்கே வந்திருக்கு? கடகத்திலேருந்து சிம்மத்திற்கு புதன் வந்திருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். கன்னிராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். வெற்றிகரமாக தங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நேரம். 11ஆம் இடத்திலே குரு உச்சம் என்பதால் கன்னிராசிக்கு மிகப்பெரிய நன்மை. 7 உச்சமடைந்ததால் திருமண தடை நீங்கும். 7 உச்சமடைந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பதால் கணவரால் நன்மை, மனைவியால் லாபம். மனைவியால் லாபம்னா என்ன லாபம்னா, கடத்தருக்கு கூட்டு போனால் ஒன்றுமே கேட்கலையாம், அப்போ பெரிய லாபம் இல்லை.
கணவன் கடத்தெருவுக்கு போகிறாரு, மார்க்கெட்டுக்கு போகிறாரு, ஒய்ஃபையும் கூட்டிகிட்டே போகிறாரு. அந்த அம்மா சும்மாவே வருது, ஒன்றுமே கேட்கல. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன நீ எதை பார்த்தாலும் கேட்பேன், முன்னெல்லாம் நகைக்கடை வாசலில் நின்றுடுவேன், புடவை கடையை பார்த்தா அப்படியே ஆணு வாயை பிளந்து நிற்பேன், என்ன ஒன்றுமே கேட்கல அப்படின்னு. கேட்டால் நீங்கள் வாங்கியா கொடுக்க போகிறீங்க? கேட்ட உடனே சந்தோஷமாக இன்றைக்கா சிரிச்சிட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? 1000 இது சொல்லுவீங்க, ஊன்னு என்னெல்லாமோ டைலாக்கெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் போனால் போகிறது போ அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுப்பீங்க. அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு அந்த அம்மா வந்துடும். இன்றைய நாள் கன்னி ராசிக்கு மிகச் சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நாள். துலா ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் இருப்பார்கள். ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது. காலையிலே சுவாதி 10-20 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு விசாக நட்சத்திரம். எனவே துலாமிலே சந்திரன், துலா சந்திரனுக்கும் குருவுக்கும் 4 வீடு இடைவெளி இருப்பதால் அந்த கேந்திரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கேந்திரத்திலே குருச்சந்திர கேந்திரம் ஏற்பட்டிருப்பதால் அது கஜகேசரி யோகம். குருச்சந்திரால் கேந்திரத்தில் அமர்ந்தால் அது கஜகேசரி யோகம். எனவே இன்றைய நாள் நல்ல நாள், மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிகவும் அதிகமான நன்மைகள் நடைபெறும், செலவுகளும் அதிகமாக ஏற்படும். எதையோ ஒன்றை வாங்க போய் எதையோ ஒன்றை வாங்கி கொண்டு வருவீர்கள். குதிரலாடம் வாங்கலான்னு போயிட்டு கடைசியில் யானை கழுத்தில் கட்டுற மணியை வாங்கிட்டு வருவீங்க. ஒன்றுக்கொன்று சம்பந்தமே இல்லாமல் ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டிருப்பீர்கள். செலவுகள் அதிகமாக இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் இன்றைய நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வீர்கள். வெளியே சென்றுவீர்கள், உணவருந்துவீர்கள். வெளியே சென்று உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தார் ஆகியோரோடு சேர்ந்து சிரித்து பேசி மகிழ்ந்து வெளியிலே உணவருந்து விட்டு வருவீர்கள். விருந்து உண்ணல் என்பது இன்றைய தினத்திற்கான பலாபலன். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெகு சிறப்பான நிலையிலே உங்கள் கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதிக நன்மைகள் நடைபெறும் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் எனக்கில்லை. 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. அதுவும் ஓரளவு நன்மை செய்யும். பெரிதாக சந்திரன் நன்மை செய்யாது தனுசிற்கு, அட்டமாதிபதியவன். ஆனாலும் 11ஆம் இடத்திற்கு வரும்பொழுது அது நன்மை செய்து தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருப்பதால் நன்மை செய்துவிடும். எனவே இன்றைய நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணிகளை அழகாக செய்வீர்கள். இல்லப் பணிகளை இனிதே நிறைவேற்றுவீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 7ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 8ஆம் இடத்திலே சூரியன் புதன் வந்துவிட்டது. 7ஆம் இடத்துல குரு மட்டும்தான் இருக்குது. குரு பார்க்குது, உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமான நாள். மிக மிக சிறப்பாக உங்கள் தொழிலை செய்வீர்கள். தொழிலில் வரவேண்டிய லாபம் அதிகமாக வரும். நல்ல வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கும்பராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்பத்தில் யாருக்காவது இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறும். கல்யாண நிச்சயதார்த்தம், கல்யாணம் இப்போ வரப்போகுது, கிட்ட வந்துடுச்சு. உங்கள் வீட்டில் கல்யாணம், வீட்டு வாசலில் வாழை மரம், தோரணம், முகப்பெல்லாம் கட்டி இப்பொழுது தடபுடலாக அலங்கரிக்கப்படும். நன்மை நடைபெறுகின்ற நல்ல நேரம், நல்ல நாள், நல்ல நாள். மீன ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது மீன ராசிக்கு. எனவே அமைதியாக இருக்க வேண்டும். பணம் பத்திரம், எங்கேயும் பூட்டாமல் வெளியே போயிடாதீங்க. வீட்டை லாக் பண்ணிட்டு போங்க. கடைக்கு போகணும், சினிமாவுக்கு போகணுன்னா வீட்டை நல்லா லாக் பண்ணிவிட்டு பூட்டை ஒரு தடவை இழுத்து பார்த்துட்டு போங்க. பொருட்களை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். கூட்ட நெரிசலான இடங்களுக்கு செல்லும் பொழுது உங்களுடைய மணி பர்ஸ் போன்றவற்றை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். பிள்ளையார் சாமியை கும்பிடுங்க. இன்றைக்கி பிள்ளையாரை கும்பிட்டுக்கிட்டே இருங்க. அதுதான் இன்றைக்கி முக்கியமான பரிகாரம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். பிளாட் நம்பர்
18A டோர் நம்பர் 9/3 வீரராகவன் தெரு, நங்கநல்லூர், சென்னை 61. வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதகம் ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர், ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகள் மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசோதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான பராபவ வருடம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி 19/8/2026 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாள் ஆகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வரக்கூடிய 21ஆம் தேதி வரக்கூடிய வரலட்சுமி விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும், அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத பற்றின விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. பொதுவாக மகாலட்சுமி எல்லாருக்கும் தெரியும். 16 லட்சுமி சொல்வா, 8 லட்சுமி, 16 லட்சுமி, 32 லட்சுமி வரைக்கும் சொல்வா. பொதுவாக உங்களுக்கு கன்னட மொழி தெலுங்கு மொழி பேசுகிற இடங்களில் இந்த வரலட்சுமி விரதம்ன்றது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறது. உங்களுக்கு பொதுவாக வித்யாலட்சுமி, சந்தான லட்சுமி, தனலட்சுமின்லாம் சொன்னாலே மகாலட்சுமி அந்த பேர் உள்ள லக்ஷ்மி என்ன பலன் கொடுப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். சந்தான லக்ஷ்மி அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாத பூஜிக்கும் பொழுது சந்தான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி. வித்யாலக்ஷ்மி அப்படின்னு சொல்லும்பொழுது கல்வி அறிவை கொடுக்கக்கூடியவள். அதுமாதிரி வரலக்ஷ்மி அப்படின்னும் போது நம்ம வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடியவள்னு புரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஜோதிட ரீதியாக சில நேரங்களில் உயர்ந்த பதவியிலேருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய சூழ்நிலை வரவாளுக்கும், அதாவது பதவியில் சில பேர் ப்ரொமோட் சொல்லுவாள், அந்த மாதிரி ப்ரொமோட் ஆகிறவாளுக்கும், ஆரோக்கிய குறைவு இருக்கிறவாளுக்கும், மங்களமான விஷயங்கள் தடப்படக்கூடியவர்களும் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிக்கலான்னு சொல்லுவாள். சில வீடுகளில் பார்த்தா அம்மா வீட்டில் அந்த வரலட்சுமி விரதம் கடைப்பிடிக்கிற வழக்கம் இருக்கும். அதே பார்த்தா கணவர் வீட்டில் அந்த வரலட்சுமி விரதம் கடைப்பிடிக்கிற வழக்கம் இருக்காது. அதுக்கு அது மாதிரியான சூழ்நிலையில் யார் இதை செய்யணும்னு ஆசைப்படுறாளோ அவள் மாமியார் மாமனார் புகுந்த வீட்டில் அந்த பெரியோர்களது உத்தரவு வாங்கி ஆரம்பித்து செய்யலான்னு சொல்லுவாள். இதுவும் பொதுவாகவே எல்லாருமே இந்த விரதங்களை கடைப்பிடிக்கலாம். ஆனால் இது ஒன்றும் கடினமான விரதம் இல்லை, ரொம்ப சுலபமான விரதம். இந்த விரதம் ஆரம்பித்த கதை அப்படின்னு சொன்னிங்கன்னா, முதல்ல திருக்கைலாயத்தில் பார்வதியும் பரமேஸ்வரனும் சொக்காட்டம் விளையாடணும்னு ஆசைப்பட்றா. இப்போ இந்த தாயக்கட்டை சொல்கிறீங்க இல்லையா, அது இந்த வைகுண்ட ஏகாதசி போன்ற காலங்கள்லாம் அந்த காலத்தில் இரவில் கண்முழிக்கணும்னு சொல்லி இந்த தாயக்கட்டை விளையாடுறதுன்னு வச்சுருந்தான். அப்போ ஆடும்போது யார் ஜெயிப்பான்னு அவக்குள்ளே ஒரு கேள்வி வருது, பார்வதி பரமேஸ்வரனுக்குள்ளே. சரி, நம்ம யார் ஜெயிப்போன்னு சித்திரநேமின்னு ஒரு காவல்காரர் இருக்கான். இப்போ சித்திரநேமியை கேட்டால் யாருன்னு சொல்கிறான்னு பார்த்துடலாம், யார் திறமையாக ஆடி ஜெயிப்பான்னு சித்திரநேமியை கேட்கலான்னு கூப்பிட்றான். சித்திரநேமி பரமேஸ்வரனோட பரமபக்தன். பரமேஸ்வரன் எல்லா திறமையும் உள்ளவர், அதனால் அவர் தான் ஜெயிப்பார்னு சொல்லிடுறான். பார்வதி கிட்டே தாயே சித்திரநேமி தான் ஜெயிப்பான் அப்படின்னு. இப்போ பார்வதி எனக்கு திறமை இல்லைன்ற மாதிரி, அதாவது சொக்காட்டம் ஆடுறதில் எனக்கு திறமை இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது நீ சொல்கிறது. அதனால் ஆரோக்கிய குறைவாக குஷ்டரோகியை நீ பூலோகத்தில் போய் பிறந்துருன்னு சொல்கிறான். அப்போ நான் குஷ்டரோகியாக பூலோகம் போகணுன்னு சாபம் கொடுக்குறீங்களே, இதுக்கு சாப விமோச்சனம் கொடுங்கன்னு சொல்லும்பொழுது
சிராவண மாதம் சுக்லபட்ச சுக்கிரவாரத்தில் விரதங்கள் இருப்பா. வரலட்சுமி விரதம்னு ஒன்று. நீ அந்த விரதத்தில் போய் அந்த பிரசாதத்தை வாங்கி அதில் கலந்துக்கோ, உனக்கு இந்த சாபம் விலகுன்றான். அவன் அழகிய தடாகத்துக்கிட்ட வந்து காத்துட்ருக்கான், யார் வந்து இந்த விரதங்கள் இருக்க போகிறான்னு. அப்போ 7 தேவ கன்னிகைகள் வந்து அந்த ஒரு இடத்த மொழிகி சுத்தம் பண்ணி சிராவண மாதம் சுக்லபட்ச சுக்கிரவாரம் அன்னைக்கு அந்த வாழை சின்ன சின்ன வாழை அந்த மரக்கண்ணுகளால் அலங்கரித்து அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறா. அந்த விரதத்தை பார்த்த மாத்திரத்தில் இவனுக்கு அந்த ஆரோக்கிய குறைவு நிவர்த்தியாகி இவனும் அந்த விரதத்தை கடைப்பிடிச்சதாக சொல்லுவான். அப்படி கடைப்பிடிக்கும்போது 5 பேருக்கு தானம் கொடுக்கறது சிறப்புன்னு சொல்லி பிரம்மச்சாரி, சன்னியாசி, சுமங்கலி பெண் அப்படின்னு சொல்லி 5 பேருக்கு அவள் தானம் கொடுத்ததாக சொல்வாள். சில இடங்களில் வந்து நைவேத்திய பொருட்களில் வந்து சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். நைவேத்தியம் பண்ணுற பொருட்களில் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். இந்த விரதம் கடைப்பிடிக்கிறவா முன்னாலே பூஜை ரூமெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருவா. சில இடங்களில் மண்டபம் மாதிரி தயார் பண்ணி அந்த சின்ன சின்ன வாழை கட் பண்ணி 4 பக்கம் மண்டபம் மாதிரி தயார் பண்ணுவாள். வாழை இலை போடும்போது அந்த இலையோட நுனி கிழக்கு நோக்கி இருக்க மாதிரி போடுவாள். அதில் நெல்லை கொட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அதில் அரிசி வச்சு கலசத்தை வச்சு அலங்காரம் பண்ணது உண்டு. தேங்காவை மஞ்சப்படுத்திடுவாள். சரடு கட்டிக்கிற வழக்கமும் உண்டு. இந்த வரலட்சுமி விரதத்தில் சரடு கட்டிக்கக்கூடிய வழக்கமும் உண்டு. ஸோ அம்பாளுக்கு வந்து ரவிக்கப்பட்டு சமர்ப்பிப்பா. சில குடும்பங்களில் இந்த சமர்ப்பணம் பண்ணுறதுல நைவேத்தியத்தில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் நம்ம யதாசக்தி அப்படின்னு சொல்லலாம். அந்த கலசத்தில் ஜலம் விட்டு மஞ்சள், வெத்தலை, பாக்கு, பழம் எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுவான். வரலட்சுமி விரதம் இருக்கோ பகலில் சாப்பிடாமல் இருந்து அப்புறம் அதுக்கப்புறம் இரவு இந்த விரதம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுன்னு உண்டு. மகாலட்சுமி சம்பந்தமான ஸ்லோகங்கள் சொல்வாள். சில இடங்களில் வந்து அந்த ஆரத்தி மந்திரங்கள்லாம் தனியாக உண்டு. அது எல்லாமே பாடல்கள், சம்பிரதாய பாடல்கள் தான். சில விஷயங்கள் வந்து ஸ்லோகமாக இருக்கும், சிலது பாடலாக இருக்கும். இப்போ மகாலட்சுமி அஷ்டோத்திரம்ன்றது உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடியதாக இருக்கும். பாடல்கள், ஆரத்தி பாடல்கள் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி சொல்வாள். இந்த விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர்களுக்கு என்ன நினைக்கிறாளோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்வாள். இதில் வந்து குறிப்பாக வந்து தலைவாசல்லேருந்து மகாலட்சுமி அழைச்சிட்டு வந்து கலசத்தில் வந்து அவள் அந்த அம்மா இருக்கா மாதிரி ஒரு ஐதீகம். நீங்கள் வட தேசங்களில் பார்த்தீங்கன்னா கல்கட்டா, நேபாள் அந்த மாதிரி இடங்களில் இந்த தீபாவளின்னு சொல்லும்போது வாசல்லேருந்து அந்த தீபம் ஏற்றி உள்ளே வரா மாதிரி ஒரு ஐதீகம் சொல்லுவாள். அந்த தீபாவளியை கொண்டாடும் போது வரிசையாக தீபத்தை ஏற்றி அது ஒரு ஐதீகம் வச்சுருப்பாள், வாசல்லேருந்து உள்ளே வரா மாதிரி. கிருஷ்ண ஜெயந்தி பண்ணும்போது கூட நிறைய வீடுகளில் பார்த்தா வாசல்லேருந்து கிருஷ்ண பகவானோட காலை வரைஞ்சி பூஜை அறை வரைக்கும் வரைவா. அதே மாதிரி தலைவாசல்லேருந்து மகாலட்சுமி அழைச்சிட்டு வந்து இந்த கலசத்தில் வந்து அந்த அம்மா இருக்கா மாதிரி ஐதீகம். மறுநாள் புனர் பூஜை பண்ணுறதும் உண்டு. ஆரத்தி எடுக்கிறதுல இதில் ஆரத்தி பாடல்கள் இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனால் அது நம்ம சௌகரியம் போல் செய்யலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மந்திரம் தெரியல, இந்த அஷ்டோத்திரம் தெரியல, பாத்தியார்க்க சமர்ப்பிக்க தெரியல என்ன வேண்டாம். பொதுவாக பெண்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு எப்படி பண்ணுவாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் இதில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டும் உண்டு. அதே மாதிரி வரலட்சுமி விரதத்தை நம்ம பரம்பரையாக கடைப்பிடிக்கிறவாளாக இருந்தால் மூத்தோர்கள் சில சம்பிரதாயங்கள் வச்சுருப்பா, நம்ம அதை மாற்றாமல் அப்படியே கடைப்பிடிக்கலாம். ஆனால் இந்த முறை வரலட்சுமி விரதன்றது 2 விதமாக போடுறா. ஆனால் பெரும்பாலானோ இந்த 21/8 வரலட்சுமி விரதத்தை தான் ஏற்றுன்ட்ருக்கா. இது வந்து சம்பிரதாயங்களில் இருக்கிற மாறுதல்னு சொல்லலாம், பஞ்சாங்கங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாறுதல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இங்கே நம்ம பெரும்பாலும் எடுத்துக்கிறது இந்த 21/8 வரக்கூடிய இந்த சுக்கிரவாரத்தை தான் பிரதானமாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் வரலட்சுமி விரதத்தை புதுசாக கடைப்பிடிச்சோம் படைக்கணும்னு தாராளமாக கடைப்பிடிக்கலாம். புதுசாக கடைப்பிடிக்கிறோன்றதுனால அது ஒரு பெரிய ஒரு உங்களுக்கு வந்து சம்பிரதாயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ சொன்ன மாதிரி எளிய முறையில் பண்ணலாம். ஆனால் வரலட்சுமி பூஜா விதானம் புஸ்தகங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது. இப்போ அவ்வளோ ஒன்றும் கடினம் இல்லை. இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதும் ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. யதாசக்தின்னு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து இந்த வரலட்சுமி விரதத்தை கொண்டாடலாம். இன்னும் பல அபூர்வ விஷயம் பின்னால் பேசலாம். இப்போ தொடர்ந்து ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். வரலட்சுமி விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும், கடைபிடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி எடுத்து சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்டு இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்ன சார்? நான் ஹைதராபாத்லேருந்து பேசுகிறேன். உங்கள் பேர் சார்? என் பேர் ஏவிஎன் கிருஷ்ணன். என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணும் சார் உங்களுக்கு? எனக்கு சப்போர்ட் கிடைக்கிறது இல்லைம்மா இந்த வேலை விஷயத்தில். என்ன உத்தியோகம் பண்ணுறீங்க சார் நீங்கள்?
அந்த உத்தியோகம் இப்போ இல்லைம்மா, இனிமேல் தான் தேடணும்மா. சரிங்க சார். எது சம்பந்தமான வேலை தேட நினைக்கிறீங்க சார் நீங்கள்? எனக்கு சாஃப்ட்வேர் உத்தியோகம்மா, சாஃப்ட்வேர்ல இது என்னோடது. அப்புறமா எனக்கு பிஎஃப்ங்கிறது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பிரச்சனை இருக்கு. அது பண்ணிட்டு வேலையை தேடணும். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். என் பிறந்த தேதி டிசம்பர் 29, 1968. சரிங்க சார். ராசி நட்சத்திரம் சார்? இது சொல்ல டைம் என்னமோ 9:31 PM. ராசி என்னமோ மேஷ ராசி, நட்சத்திரம் பரணி பாதம் 2 நினைக்கிறேன். சரிங்க சார். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன உத்தியோகம் பார்த்தீங்க சார்? எதுக்கான பிஎஃப் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது சார்? எனக்கு மல்டிபிள்மா, நான் இன்ஜினியராக ஒரு 8 years இருந்திருக்கேன், மெக்கானிக்கல் இன்ஜினியராக. சாஃப்ட்வேர் உத்தியோகத்தில் ஒரு 12 years அப்படி இருந்திருக்கேம்மா. சரிங்க சார். சரிங்க சார், நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு சுவாமிஜி நல்லது ஒரு தீர்வு சொல்லுவாங்க. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி உங்கள் பிரச்சனைக்கு என்ன சுலபமான பரிகாரம்ன்றதை பார்க்கலாம். சில எளிய பரிகாரங்கள் சொல்கிறோம், செய்க கட்டாயம் நல்ல பலன் கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் பரணி நட்சத்திரம் அன்றைக்கி சிவாலயம் போய் அங்கே இருக்க அம்பாளுக்கு வந்து குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். இது தொடர்ந்து ஒரு 12 பரணி நட்சத்திரம் தொடர்ந்து செய்யுங்க. இதுக்கு இடையிலேயே உங்களுக்கு காரியம் வந்து நீங்கள் நினைச்சபடி சாதகமாக முடியும். உங்களோட கல்யாணமான அதே நட்சத்திரம் வர அன்றைக்கி, அது எந்த மாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணமான அதே நட்சத்திரம் அன்றைக்கி திருப்பதி வெங்கடாஜலபதியை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது ஒரே ஒரு தடவை. நீங்கள் இந்த முயற்சிகள் எடுக்கிறதா இருந்தால் கூடுமானவரை திங்கக்கிழமைக்கும் வியாழக்கிழமைக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. ஏதாவது இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் திங்கள்லனா வியாழக்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கட்டாயம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். நேர் கேட்டிருந்த சந்தேகத்துக்கு நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமனுபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, நம்ம அன்றாடம் நிறைய காய்கறிகள் கீரைகள்லாம் சாப்பிடுவோம். அந்த வகையில் குடமிளகாய், அதாவது பச்சையாக இருக்கக்கூடிய குடமிளகாய் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும், குட்டையாக இருக்கும். அந்த குடமிளகாயை வந்து ஒரு சில உணவுகளை சேர்த்து சாப்பிடுவாங்க. அதுவே ஒரு உணவாக தயார் செய்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகள்லாம் கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சத்துக்கள்லாம் உடலில் சேரும்பொழுது உடல் வலியை போக்குவதற்கு பயன்படக்கூடியது. அதில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. சர்க்கரை நோயாளிகள், இதய நோய் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கு பயன்படக்கூடியது. உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் குறைப்பதற்கும் பயன்படக்கூடியது. உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. இரும்பு சத்து ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க குடைமிளகாயை சாப்பிட்லாம். பச்சையாக இருக்கக்கூடிய குடைமிளகாய், அதே மாதிரி ஒரு சிலது சிவப்பாக இருக்கும், ஒரு சிலது வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அந்த கலர் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதோ அதற்கு தகுந்த மாதிரி சத்துக்களும் கொஞ்சம் கூட குறைய இருக்கும். இந்த பச்சையாக இருக்கக்கூடிய குடைமிளகாயை சாப்பிட்டோம்னா அதில் கேப்சைசின் இருக்குது. உடல் வலியை போக்குவதற்கு நிறைய பயன்படுது. நிறைய பேர் வந்து மூட்டு வலி, மூட்டு வீக்கம், கை கால் வலி, உடல் வலி, ஏதாவது ஒரு வலி இருக்குன்னு சொல்லினே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி வலி தொந்தரவு நிறையா இருக்கிறவங்க, கால்சியம் சத்து ரொம்ப குறைவாக இருக்குது, இரும்பு சத்து குறைவாக இருக்குன்னு சொல்கிறவங்க எல்லோருமே இந்த குடைமிளகாயை உள்ளுக்கு சாப்பிட்டாங்கன்னா, ஒரு உணவாக தயார் செய்து சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது. சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோருமே சாப்பிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குவதற்கு பயன்படக்கூடியது. அந்த வகையில் இன்றைக்கு குடமிளகாயை பயன்படுத்தி ஒரு உணவு ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த உணவு தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, மூட்டு வலியை சரி செய்யக்கூடிய குடைமிளகாய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: குடைமிளகாய், கேரட், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, மிளகுத்தூள், இந்துப்பு, எலுமிச்சம்பழ சாறு, நல்லெண்ணெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு பொரியல் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வானலை சூடு பண்ணிக்கலாம். வானல் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் தோல் உரித்த பூண்டு பற்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு இவ்வளோ தான் சேர்க்கணுன்னு இல்லை, எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டோடைய பச்சை வாசனை மாறுற வரைக்கும் லேசாக வதக்கிக்கலாம்.
இது ஓரளவுக்கு வதங்கும் போதே நம்ம குடமிளகாய் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கேரட் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு குடமிளகாய் கட் பண்ணி போடுறோம்னா 1/2 கப் அளவு கேரட் போட்டுக்கலாம். வெறும் குடமிளகாயிலே கூட நம்ம செய்யலாம். வெறும் குடமிளகாயில் செய்யும்போது குழந்தைங்க கொஞ்சம் ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் இது கூட நம்ம கொஞ்சம் கேரட்டையும் சேர்த்து செஞ்சுக்கலாம். இதை ஒரு பொரியல் மாதிரியும் சாப்பிடலாம். உணவோடு சாப்பாடு கூட வந்து சாம்பார் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைனாலும் குழந்தைங்களுக்கு சப்பாத்திக்குள்ளே ப்ரெட்டுக்குள்ளெல்லாம் ஒரு ஸ்டஃப் மாதிரி வச்சும் கொடுக்கலாம். ஒரு சாலட் மாதிரி கூட சாப்பிடலாம். இதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பொதுவாக அந்த குடமிளகாயை நம்ம அவ்வளோவா கண்டுக்கிறதே கிடையாது. ஏதாவது நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடும்போது மட்டும்தான் அந்த குடமிளகாய் பயன்படுத்துகிறாங்க. நம்ம உணவில் வந்து அடிக்கடி சமையலில் வந்து நிறைய பயன்படுத்துகிறதே கிடையாது. அடிக்கடி நம்ம குடமிளகாயை உணவில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணீர் தெளிச்சிக்கலாம். குடமிளகாய் ரொம்ப ஈஸியாக வெந்துடும். சுவைக்கு தேவையான அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். குடமிளகாயிலேயே கொஞ்சம் காரம் இருக்கும். இது சுவைக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். குடமிளகாயை பொதுவாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெயில் வதக்கினாலே நல்லா சாஃப்டாக வெந்துடும். இதில் நம்ம கேரட்டும் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் வேகணும். இப்போ இந்த குடமிளகாய் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக எலுமிச்சம்பழ சாறு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து ஒரு கலரிக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு விட்டவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பொரியல் தயாராகிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். குடமிளகாயில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. குடமிளகாய் நிறைய கடைகளில், காய்கறி கடைகளில் இது விற்பாங்க. இதில் வந்து சிவந்த நிறத்துலையும் இருக்கும், மஞ்சள் நிறத்துலையும் இருக்கும், பச்சை நிறத்துலையும் இருக்கும். எது வேணாலும் சாப்பிடலாம். கிட்டத்தட்ட சத்துக்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில சத்துக்கள் கொஞ்சம் கூட குறையாக இருக்கும். அந்த கலர் டிஃப்ரென்ஸுக்கு தகுந்த மாதிரி. இதை குடைமிளகாய், பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய குடைமிளகாயில் விட்டமின் ஏ இருக்குது, தயாமின் இருக்குது, நியாசின் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, கோர்சட்டின் இருக்குது, லூட்டின் இருக்குது, உயிர்சத்துக்கள், தாது உப்புக்கள்லாம் நிறையா இருக்குது. அதில் முக்கியமாக கேப்சைசின் இருக்குது. உடல் வலியை போக்குவதற்கும் நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது. ஒரு இம்யூன் பூஸ்டராக பயன்படக்கூடியது இந்த குடமிளகாய். இதை வந்து சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்டா எதிர்காலத்தில் பெரிய பெரிய நோய்கள்லாம் வராது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நோய்கள்லாம் படிப்படியாக குறைக்கும். அதே மாதிரி புற்றுநோய் செல்களை அழித்து புதிய நல்ல செல்கள் உருவாவதற்கும் பயன்படக்கூடியது. நம் உடலில் மறைந்து தாக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை இவற்றையெல்லாம் அழிப்பதற்கும் பயன்படக்கூடியது. உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய நோய் தாக்கத்தை குறைப்பதற்கு பயன்படக்கூடியது. இதய நோய் வராமல் காக்கக்கூடியது. குடமிளகாயை சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் சாப்பிடலாம். நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது குடைமிளகாய். இந்த குடமிளகாயை உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா என்னென்ன நன்மைகள் கேட்டிங்கன்னா, உடல் வலி, கைகால் வலி படிப்படியாக குறையும். மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஃபேட்டி லீவர் இருக்கிறவங்க, கல்லீரலில் தொற்று இருக்கிறவங்க, ஹெப்பாடைட்டிஸ் ஏ, பி போன்ற வைரஸ் தாக்குதல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அந்த கல்லீரலில் வரக்கூடிய வைரஸ் தாக்குதலை போக்குவதற்கு பயன்படக்கூடியது. கண்களுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோருமே வந்து மொபைல் தான் பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் கூட தொடர்ந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி அதிக நேரம் மொபைல் பார்க்கும்பொழுது கண்களில் இருக்கக்கூடிய மாக்குலர்லாம் பாதிப்படையும். கண்களில் வந்து கண் புரையெல்லாம் வருவதற்கு வாய்ப்புண்டு. கண்களில் வரக்கூடிய எல்லா நோயை போக்குவதற்கும் நம்ம குடமிளகாயை அடிக்கடி சாப்பிடலாம். ஏன்னா மெல்லிய நரம்புகளில் ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும், எந்தெந்த இடத்துல ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும் அந்தந்த இடத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீராக்கி நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய வேலையை குடமிளகாய் செய்யும். கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியும். எதிர்காலத்தில் வந்து கண்களில் பார்வை குறைபாடுலாம் வராது, பார்வை மங்கல்லாம் வராது, கண் புரை வராது. அந்த அளவுக்கு நன்மை செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் செரிமான மண்டலத்துக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நன்றாக செரிக்க வைப்பதற்கு பயன்படக்கூடியது. நம் உடலில் கால்சியம் சத்து, பாஸ்பரஸ், இரும்பு சத்து, மெக்னீசியம் சத்து இதெல்லாம் குறையாமல் அவற்றை சமன் செய்து நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கொடுப்பதற்கும், நம் உடலுக்கு தேவையான உயிர்சத்துக்கள், தாது உப்புகள் இவற்றை நிறைவு செய்வதற்கும் பயன்படக்கூடியது. பெண்களுக்கு கருப்பைக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. கருப்பையில் வரக்கூடிய பாதிப்பை போக்குவதற்கும், மாதவிடாய் நேரத்தில் வரக்கூடிய வயிற்று வலியை குறைப்பதற்கும், இடுப்பு வலியை குறைப்பதற்கும் பயன்படக்கூடியது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு வயிற்றில் வளரக்கூடிய சிசு வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடியது. ஃபோலியேட்டு, ஃபோலிக் அமிலம் இதெல்லாம் குறைவாக இருந்ததுன்னா குடமிளகாயை சாப்பிடும்போது
அந்த சத்துக்களை கொடுக்கக்கூடியது, சிசு வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடியது. அதாவது குழந்தை பிறக்கும் பொழுது எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோட அழகாக அறிவோடு பிறக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது குடைமிளகாய். அதுக்கப்புறம் இதய நோய் இருக்கிறவங்க, இதய படபடப்பு, ஒரு சில பேருக்கு பயம் பதட்டம் இருக்கும், படபடப்பு இருக்கும். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் படபடப்பு இருக்கோ அவங்களும் சாப்பிடலாம். ஏன்னா இதய துடிப்பு அதிகமாகும் பொழுது படபடப்பு இருக்கும். அந்த மாதிரி அந்த படபடப்பை சமன் செய்வதற்கும் குடைமிளகாயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பயன்படுது. மூட்டு வலியை சரி செய்யக்கூடிய குடைமிளகாய் பொரியல் தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். ஒரு வானலில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் லேசாக சூடானதும் பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தாளித்து அது கூட குடைமிளகாயும் சேர்த்து தேவையான அளவு கேரட்டும் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி தேவையான அளவு இந்துப்பும் மிளகுத்தூள் சேர்த்து காய் நல்லா வெந்து வந்ததும் கடைசியாக எலுமிச்சம்பழம் சாறு விட்டு ஒரு கலரி எடுத்தோம்னா இந்த பொரியல் தயார். நேயர்களே, குடைமிளகாயை இது போல் ஒரு பொரியலாக தயார் செய்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் அடிக்கடி சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. சர்க்கரை நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆகலை, எந்த மருந்து சாப்பிட்டாலும் ஒரு கண்ட்ரோலுக்கே வரலை அப்படின்றவங்க. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயால் சிலருக்கு நிறைய பக்க விளைவுகளும் இருக்கும். பாத எரிச்சல் அதிகமாக இருக்கும், கை கால் வலி அதிகமாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடலில் உதறல் இருந்துகிட்டே இருக்கும், திடீர்னு மயக்கம் வரா மாதிரி இருக்கும், திடீர்னு உதற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாதிப்புலாம் இருக்கிறவங்க ஆலந்துளிர் இலை, ஆலமரத்தில் இருக்கக்கூடிய துளிர் இலைகளாக பார்த்து நல்ல ஒரு 2 இலைகள் மட்டும் எடுத்து அதை நல்லா சின்னதாக கிள்ளி 200 மில்லி தண்ணீரில் போட்டு அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்து நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும். 200 மில்லி போட்டோம்னா அது 100 மில்லி ஆகிற வரைக்கும் சுண்ட காய்ச்சி வடிகட்டி அதை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.